கடவுளே, வாழ்க்கையில எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சு நடந்துக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் வாழ்க்கையில இருக்கிற கெட்டதெல்லாம் இந்த நெருப்போட சேர்த்து எரிச்சிருங்க. நல்ல விஷயங்களெல்லாம் இன்னும் ஒளிமயமாக்கிடுங்க. புரிஞ்சுதா? அப்படியே அக்னிய வளம் வந்துருங்க. இந்த மேட்டர்ல நமக்கு சுத்தமா தோடாதுன்னு தெரியும்ல. கொஞ்சம் சத்தம் போடாம பேசுங்க. நீங்க பேசுறது கேட்டு சாமி உங்களோட சேர்த்து ஏன் கண்ணையும் குத்திரும். தினமும் ஜனங்க மணி அடிச்சு கடவுள் கிட்ட கதறாங்க. அதெல்லாம் அவர் காதுல விழலையா? நான் இங்க இப்படி குசு குசு பேசுறத அவர் கேட்டுவாரா? ஹலோ, நாத்திகத்தை வளர்க்காதீங்க. போய் சுத்திட்டு வாங்க. போங்க. ஃப்ரீயா விடுறா. அதெல்லாம் கிடையாது. போங்க, சுத்துங்க. போங்க. இந்த சைட் போடுமா? எப்படியோ நீங்க சுத்தினா போதும். போங்க. அப்புறம் சத்தம் போடக்கூடாது, எதுவும் பேசக்கூடாது. நீ சாமி திட்டக்கூடாது. யாராவது இந்த மாதிரி தலைகீழ சுத்துவாங்களா? இதெல்லாம் யாரும் உங்களுக்கு சொல்லித் தரலையா? वक्रतुंड महाकाय सूर्यकोटि निर्विघ्नं कुरु देव सर्वकार्येषु समर्प्रभ गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधिके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी அதான் ஏன் பிரேயர். சரி வாடா தூங்கலாம். இது சாமிக்காக கொண்டு வந்தது. வைங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும். முடிஞ்சுதாடா? போலாமா? பிரசாதம் எடுத்துக்கோங்க. நல்ல புத்தி வரட்டும். எனக்கு எவ்வளவு நேரம் வாழ கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு போயிடுவாங்க போல இருக்கு. இவ்வளவு லேட்டா வரணும். இன்னொரு கிஃப்ட் வேறையா? கடவுள் நல்ல புத்தியை தரட்டும். அங்க பாரு.
ஆக்சுவலி உங்க தட்டுல இருக்கிற எல்லா பிரசாதத்தையும் அந்த 2 பேரும் வாயில போடுங்க. நீங்க எனக்கு வரணும்னு சொன்ன நல்ல புத்தி எல்லாம் அவங்களுக்கு தான் ரொம்ப கம்மியா இருக்கு. பாக்குறோம். கொண்டாட்டம்னா ஜாஸ்தி. ஹாப்பி ஹோலி. எவ்ரி இயர் நீங்க எனக்கு தான் ஹாப்பி ஹோலி சொல்லுவீங்க. இந்த தடவை எனக்கு முன்னாடி அந்த காலங்கத்தால ஆரம்பிச்சிட்டியா? உங்க 2 பேர்ல பச்சை குழந்தை யாருங்கிறதே நான் மறந்துட்டேன். சரி வா. வெட்டு சீன் போடாதரா. ஹோலி அன்னைக்கு எதிரியை கூட மன்னிச்சு கட்டி பிடிச்சுக்கணும்னு வாங்க. ஹாப்பி ஹோலி. இன்னைக்கு சொல்றேன் கேட்டுக்கோ. என் லைஃப்ல யார் வேணா வரலாம் போலாம். ஆனா இந்த மோகனோட குருவுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கு. இன்னைக்கு வேற எந்தெந்த எனிமிக்கெல்லாம் நீங்க கட்டிப்பிடி வைத்தியம் கொடுக்க போறீங்க? கோபப்படாதீங்க ப்ரோ, இன்னைக்கு ஹோலி. பிரியாவுங்க, இன்னைக்கு சாப்பிடறதுக்கு ஸ்பெஷலா என்ன வேணும்? ஒரு நாளாவது லீவ் எடுத்துக்கணும் தோணவே தோணாதாடா. இன்னைக்கு ஹோலி தானே, என்ஜாய் பண்ணு. வை, இன்னைக்கு என்ன உண்ணாவிரதம் இருக்க போறீங்க? இல்லடா, நான் கிளம்புறேன், வேலை இருக்கு. வேலையா? அதுவும் ஹோலி அன்னைக்கேவா? ஹோலி லீவ் எடுத்துட்டா நாளைக்கு பப்ளிஷ் பண்றதுக்கு நியூஸ் எங்க இருந்து வரும்? நல்லா இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு லீவ் கொடுக்கறத பத்தி பேசிட்டு நீங்க வேலைக்கு போறீங்க. கோவம் மம்மி வந்துட்டாங்கன்னா நான் உங்களுக்கு என்ன பதில் சொல்றேன்? போன தடவை மாதிரி மம்மி வந்துட்டு ஏதாவது பாங்கு நீங்க குடிச்சிட்டாங்கன்னா என்னால சமாளிக்க முடியாது. நீ கவலைப்படாத, நான் அம்மாவுக்கு போன் பண்ணி ரொம்ப பிஸியா இருக்கேன்னு சொல்லிடுறேன். ஓகே, என்ஜாய். அட்லீஸ்ட் டிஃபனா சாப்பிட்டு போங்க. அண்ணா 1 கிலோ ஸ்வீட் பேக் பண்ணுங்க. இதை தரமா? அப்படி போடு. சுட சுட ஜிலேபி குருக்கு வாங்கி கொடுக்கலாம், அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஹோலி அன்னைக்கு நான் அவன் கூட இல்லாம வேலைக்கு போயிட்டு ரொம்ப கடுப்புல இருக்கான். இது அவனுக்கு சர்ப்ரைஸா இருக்கும். அண்ணா எப்படி இருக்கீங்க? ஒரு 6 கிலோ நம்ம வீட்டுக்கு கொண்டாந்து கொடுத்துருங்க. ஒரு கிலோ ஜிலேபி கொடுங்க. ஏதோ தர. 1 கிலோ ஜிலேபி 100 ரூபாப்பா. நீ வாங்கினது 50 ரூபாய் ஆச்சு. 100 ரூபாயா? நேத்து வாங்கின பகரம் 50 ரூபாய்க்கு தானே கொடுத்தீங்க. இன்னைக்கு ஹோலி இல்லையாமா, அதனாலதான் விலை அதிகமா இருக்கு. என்ன இருந்தாலும் ஜிலேபி தானே. திடீர்னு நல்ல நாளுங்கிறதுக்காக நீங்க விலை கேட்டது உங்களுக்கே நல்லா இருக்கா? எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? என்னம்மா நீ, நல்ல நாள் அன்னைக்கு இப்படிதான் விலைவாசி அதிகமா இருக்கும். அண்ணே கொஞ்சம் அடக்கி வாசிங்க, இல்லன்னா நாளைக்கு காலையில ஃப்ரண்ட் பேஜ்ல நியூஸ் வந்துடும்.
இந்த ஊர்ல இந்த ஸ்வீட் கடைக்காரரு ஹோலி அன்னைக்கு ஜிலேபியோட விலையை ரட்டிப்பாக்கி கொள்ளையடிக்கிறாருன்னு போட்டுருவாங்க. என்ன வயசுல பெரியவங்க சொல்லிருக்காங்க. இந்த மாதிரி ஜுஜுபி ஜிலேபி நியூஸ்ல தான் பெரிய பெரிய சென்சேஷன் நியூஸ்லாம் கிடைக்குமா? மோகன் பாத்து. எல்லாரும் உங்களை மாதிரி டபுள் விலையில ஸ்வீட் விற்க ஆரம்பிச்சாங்கன்னா பாதி பேர் வேண்டவே வேண்டான்னு போயிடுவாங்க. அப்புறம் யாருக்கு நஷ்டம் நீங்களே யோசிச்சு பாருங்க. விலைவாசி எல்லாம் யாருனால ஏறுதுன்னு இப்ப உங்களுக்கு தெரியுதா? எல்லாத்தையும் நீங்களே மறைமுகமா பண்ணிட்டு அப்புறம் விலைவாசி ஏறிடுச்சுன்னு பேசினாக்கு. இதெல்லாம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அந்த அளவுக்கு அறிவு எல்லாருக்குமே இருந்துட்டா நம்ம நாடு என்னைக்கும் முன்னேறி இருக்கும். இந்தாங்க முதல்ல 50 ரூபா போடுங்க. இதுக்கு மேல 1 ரூபாய் தர முடியாது. ஏமா நில்லுமா, ஒரு நிமிஷம். இந்தாங்க 100 ரூபா வீட்டுக்கு கொடுத்து அனுப்பிச்சுருங்க. என்னப்பா பண்றீங்க? என்னம்மா, என்ன விஷயம்? முதல்ல நான் சம்பாதிச்ச காசுல வாங்கிட்டு வந்தேன். முதல் சம்பளத்துல வாங்கிட்டு வந்திருக்கியா? அப்ப அதை எடுத்துட்டு போய் முதல்ல சாமி படத்துக்கிட்ட வச்சு எடுத்துட்டு வா. சரியாம்மா? அம்சமா அப்படியே ஆரியா மாதிரியே இருக்க. நீ சினிமாவுக்கு நடிக்க போலாம். கரெக்ட் டைமிங்ல நமக்காகவே ஒரு பாட்டு ஓடுது. செம பீட். ஹலோ, கதவை தட்டுறீங்களா இல்ல தட்டி பேசுறீங்களா? வர இருங்க. Who is the dog voice? Hey, 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 போடு. அவன் இப்படியா விளையாடுவீங்க? உங்களுக்கு வெக்கமா இல்ல? வெக்கமா இல்லதா? ஏண்டா இப்படி பண்றீங்க? காசு கொடுத்து வாங்கி அவன் மேல போய் அடிச்சு வீணாக்குறீங்க. ஹோலி எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட தான் விளையாடணும். நம்ம எதிரிங்களோட எல்லாம் விளையாடி வீணாக்க கூடாது. இதை விட நம்ம மண்டையில அதிகப்படுத்தவே முடியாது மம்மி. ஏதோ மைனர் மாப்பிள்ள மாதிரி சிலுக்கு சிப்பால போட்டு தங்க தகன்னு வெளியே வந்தாரு. இப்ப சேத்துல புரண்ட பண்ணி மாதிரி ஆயிட்டா பாருங்க. அவனை தெரிஞ்சவங்க கூட இந்த குளத்துல பார்த்தாங்கன்னா இவனை அடையாளமே தெரியாது. பாவிங்க,
நல்லா இருந்த துணியில கலர் அடிச்சிட்டானுங்க. இதை துவைக்கிறதுக்குள்ள என் உயிரை போயிடும்டா. விடமாட்டேன்டா. இதுக்கு நான் கண்டிப்பா ரிவெஞ்ச் எடுத்தே தீருவேன். வெட்டியா இங்க வெயில வந்து நின்னுட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஏதாவது ஆக்ஷன் சீன் காட்ட மாட்டியா? மிஸ் ஜேம்ஸ் பாண்ட், ஆக்ஷன் சீன் திடீர்னு வரதுக்கு இங்க படம் ஷூட்டிங் நடக்கல. இது சீரியஸ் ஜாப். அமைதியா இருக்கிறதா இருந்தா வெளியில வீட்டு கிளம்பு. என்ன நீ எப்படி சும்மா இருக்க முடியும்? சும்மா இருந்தேன்னா எப்படி நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கறது? கேள்வி கேட்காம என்னால எப்படி எல்லா விஷயத்தையும் கத்துக்க முடியும்? கடவுளே, ஏன் தான் இப்படி எல்லாம் மாட்டி விடுறியோ தெரியல. ஐயோ, என்னது ஸ்கூல் கேர்ள்ஸ் மாதிரி ஸ்கூட்டில வந்திருக்கா? பாய்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஸ்கூட்டி ஓட்டலாமா? மோகன், ஒரு half an hour இருக்கீங்களா? நான் போய் வண்டி மாத்திட்டு வந்துடுறேன். நீ ஒரு ஹெல்ப் பண்ணு. அந்த கோல்கப்பாவை கூட்டு போயிடு. நான் அப்படியே எஸ்கேப் ஆகிறேன். ஐயோ, ஒரு நிமிஷம். ஆங்கிரி யங் மேன், இது வரைக்கும் என் லைஃப்ல நான் நிறைய பசங்களை பாத்திருக்கேன். ஆனா நீ ரொம்ப டிஃபரெண்ட். அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். ஓகே, இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. வாயை மூடிட்டு நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் கேட்கணும். இது உனக்கு, இது உனக்கு. ஓ, தேங்க்யூ. நம்ம இது மூலமா தான் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். எதிரில செக் போஸ்ட் தெரியுதுல்ல? எதிரில செக் போஸ்ட் தெரியுதுல்ல? தெரியுது, ரொம்ப நல்லா தெரியுது. நீ அதை தாண்டி இந்த ஸ்கூட்டில போகணும். அதுவும் டிராபிக் அதிகமா இருக்கிற சமயமா பார்த்தேன். இப்ப இருக்கிற மாதிரியே டிராபிக் அதிகமா இருக்கும் போது போலீஸ் கேர்ஃபுல்லா இருக்கிறாங்களான்னு நாம செக் பண்ண போறோம். கூல்? ஓகே. நீ இதையும் கூட எடுத்துட்டு போகணும். அண்ட் மேக் ஷூர் நீ இந்த பாக்ஸ் போலீஸ் கண்ணில் கண்டிப்பா படம் வைக்கணும். ஓகே. நானும் கருணும் இங்கே இருந்து இந்த கேமரா மூலமா நடக்கிறது கேப்சர் பண்ணுவோம். ஓகே. அப்படி ஒருவேளை உங்ககிட்ட இருக்கிற இந்த பாக்ஸ் செக் பண்ணாம அவங்க அனுப்பிட்டா அப்படியே ரெட் ஹேண்டடா அவங்களை புடிச்சிட வேண்டியதுதான். ரைட்னா? ரைட். ரைட். கடவுளே, என் வேண்டுதல் உங்களுக்கு தெரியும். நான் ஒன்னும் அதிகமா ஆசைப்படல. ஒரு அம்மாங்கிறவ புள்ள சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்க மாட்டாளா? நீங்க மனசு வச்சாதான் என் புள்ள நான் ஆசைப்படுற மாதிரி வாழ்க்கையில நல்லா வருவான். ஹலோ அன்னைக்கு நல்லா கேட்டுக்க. ரவி அவங்க அப்பாவுக்கு தெரியாம பாட்டில்ஸ் எல்லாம் உங்க வீட்டுல இருந்து கொண்டு வந்துட்டு இருக்கான். நீ பேசாம ஒண்ணு பண்ணு. சோடா கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு சைடிஸ் ரெடி பண்ணிடு. டேய், அது கூட இல்லாம எப்படி தண்ணி அடிக்க முடியும்? பிரச்சனை என்னடா? நீ தேவையில்லாம டென்ஷன்லாம் ஆயிட்டு இருக்க, புரியுதா? பணத்தை நான் உனக்கு தரேன். டேய், ஆனா ஒரு விஷயம், நம்மளோட இந்த பிளான் வெளியே யாருக்குமே தெரியக்கூடாது, சரியா? யார்கிட்டயும் சொல்றத, சரியா? அப்புறம் வேற ஏதாவது தேவைப்பட்ட கூட வாங்கி ரெடியா வச்சுக்கோ. ஓகே, பை. அங்கதான் வந்துட்டு இருக்கேன். பிரசாதம் எடுத்துக்கோடா. அப்படியே கடவுள் கிட்ட வேண்டிக்கோ. நீ சீக்கிரம் செய்ய முடிக்கணும்ல. சரி, வாடா, வீட்டுக்கு போலாம். அப்படி போடு. விஷயம் இப்படி ஓடுதா? ட்ரிங்க்ஸ் பார்ட்டி நடத்த போறாராம். போ ராஜா, போ. உன் கும்பலுக்கு எப்படி வெடி வைக்கிறேன்னு மட்டும் பாரு. கடவுள் எனக்கு துணை இருப்பார். இதுக்கு ஸ்கூட்டர் ஓட தெரியுமாடா? இதெல்லாம் ஒரு வண்டின்னு இதை போய் நான் ஓட்டணுமா? இது ஓட்டிட்டு போனா என் இமேஜ் என்ன ஆகுறது? ஒரு பையனாவது என்ன திரும்பி பாப்பானா? இதெல்லாம் கொஞ்சம் கூட நீ யோசிக்க மாட்டியா? எங்க ஊர்ல எனக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் தெரியுமா? என் நேரம் மீனா இருந்திருந்தாங்கன்னா ஸ்டார் ரிப்போர்ட்டர் மாதிரி இந்த வண்டியும் மொக்கன்னு சொல்லிருப்பாங்க. அவங்க சொல்றதுல எந்த தப்பும் இல்ல. கீழே இறங்குங்க, வண்டி செக் பண்ணோம், சீக்கிரம். இன்ஸ்பெக்டர் சார், என்ன ப்ராப்ளம்? ஆக்சுவலி உங்களுக்கு ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, நம்ம சீக்கிரம் போகணும். ஐ எம் சாரி மேடம், நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா எங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்திருக்கு. இந்த ரூட்ல போற எல்லா வண்டியும் நாங்க செக் பண்ணணும். என்ன புரியாம பேசுறீங்க? வண்டில யாரு இருக்கான்னு தெரியுமா? தெரிஞ்சா இப்படி பண்ண மாட்டீங்க. பாவம்பா என்னுடைய டெம்பிள். சொல்லு நடிக்கிற வகையில அவளையும் நிறுத்தி வச்சிருக்காங்க. இத பாருங்க, நாங்க யாரு தெரிஞ்சா நீங்க இப்படி பண்ண மாட்டீங்க. அந்த பொண்ணு இங்க பார்த்த மாதிரியே இருக்குடா. பிரவீன் சார் தான். ஹோலி செலிப்ரேஷனுக்கு நாம எப்போ வருவோம் கேட்க போன் பண்றோம்னு நினைக்கிறேன்.
அது எப்போ நமக்கே தெரியும். சாரி, எங்களால ரூல்ஸ் மீற முடியாது. வண்டியை செக் பண்ணாம உங்களை அனுப்ப முடியாது மேடம். இந்த ஆர்டிகல் மட்டும் பேப்பர்ல வந்துருச்சுன்னா உன் குடும்பத்தை கூட்டிக்கிட்டு இந்த ஊரை விட்டு இன்னும் போயிடுவேன். இவன் இங்க என்ன பண்றா? இந்த ஊரை விட்டா போறேன்னு சொல்லிட்டு இருந்தா. சொல்லு கேக்குது. என்ன விஷயம்? உனக்கு முன்னாடி ஒரு பொண்ணு நிக்கிறாங்க. யாரு? இப்ப காரை விட்டு இறங்கினால அவரு கொஞ்சம் பக்கத்துல போ. அவ போலீஸ் கிட்ட என்ன விஷயம் பேசிட்டு இருக்கா நான் கேட்கணும். யாரு இந்த பொண்ணு? அவ என் பொண்டாட்டி. எங்க வீட்டுக்கு பேப்பர் போடுறவனோட ஓடி போயிட்டா. பேப்பர் காரனோடவா? ஏன் நீ இப்ப போறியா என்ன சொல்ற? இல்ல நானே பாக்குறேன். வெயிட் பண்ணு நான் தெரிஞ்சுட்டு சொல்றேன். பாய். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நான் தீனாநாத் பில்டர்ஸ் உடைய ஓனர் தீனாநாத்தோட செக்ரட்டரி. புரிஞ்சுக்கோங்க. அவர் உங்களுக்கு யாருன்னு தெரியுமா தெரியாதா? இத பாருங்க மேடம், உங்களை மாதிரி நிறைய பெரிய பெரிய ஆளுங்க இங்க வருவாங்க போவாங்க. அதுக்காக நாங்க செக் பண்ணாம அனுப்ப முடியாது. எங்க டியூட்டி நாங்க பண்ணாம இருக்க முடியாது. Very good, Inspector, sir. ரொம்ப நாளா இந்த மாதிரி ஒரு நேர்மையான ஆளுதான் நான் தேடிட்டு இருக்கேன் மோகன். அப்பதான் அந்த தீனாநாத் பண்ற எல்லா அநியாயங்களையும் ஊர் மக்களுக்கு தெரிவிக்க முடியும். நீ எனக்கு ஹெல்ப் பண்றதுல ஒருவேளை தீனாவுக்கு ஒண்ணு. ஒருவேளை அவனுக்கு சந்தேகம் வந்துடுச்சுன்னா இந்நேரம் இந்த இடத்துல உட்காந்து நம்ம இப்படி பேசிட்டு இருக்க முடியாது.